உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, அம்மா தான் கால் பண்றாங்க. விடிஞ்சு எந்திரிச்சா இந்த அம்மாவோட பிரச்சனை தான். இப்ப என்னன்னு தெரியலையே. இல்ல ஸ்பீக்கர்ல போடு, நானும் கேட்கேன். ஹலோமா. பரணி, சொல்லு. உங்க அப்பா புதுசா ஒரு கிறுக்குத்தனம் செஞ்சு வச்சிருக்காரு டி. எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அத்த என்ன திரும்ப உன் மேல கை நீட்டுதாரா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட. அத்த உனக்கு என்ன வீடு இல்லையா? கிளம்பி இங்கிட்டு வா. ஐயோ, அது இல்லல்ல. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அந்த ராக்காச்சி அவரோட அக்கா காரி பாண்டியம்மா மதனிய நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருல. என்ன அத்தை எப்படிமா? அது ஜெயில இருக்கு. பரோல்ல கூட இப்ப அப்ளை பண்ண முடியாதே. என்ன செய்தாங்கன்னு தெரியலடி. 2 பேரும் அக்கால தம்பியும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறது என்ன? அந்த பாண்டியம்மா பெரியத்தா வேற அதிகாரம் செய்யறது என்ன? எனக்கு ஒரே எரிச்சலா வருது பரணி. மா, சொல்றத கேளு. அப்பா தனியா இருந்தாலே உனக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். இப்ப இந்த பொம்பளையும் அப்பா கூட நம்ம வீட்ல இருக்கிறது யாருக்குமே நல்லதில்ல. ஹெடி, நான் இப்ப என்னடி செய்யறது? துரத்தி விடுத்தாத. அவன் என்ன ஓ வீட்டுல வந்து ஒன்னு அதிகாரம் பண்றது? இந்த பாரு, உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வந்து அடிச்சு துரத்துறாத. அண்ணன் இருன. மா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒரே வீட்ல இருக்க கூடாது. அத்தையை எப்படியாவது கிளப்பி விடு. ஏலே, நீ போன விடு. இந்தா. அத்த நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. அந்த பொம்பளை வந்தா அதோட குறியே நீயும் எசக்கியிருந்தேன். அது வந்த உடனே உனக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்ய பாக்க வந்து இறங்கின வேகத்துல அதிகாரத்தை ஆரம்பிச்சிட்டால. அதான் சொல்லுதேன், நீங்க தேவையில்லாம இறங்கிடாதீங்க. உன் மவன் இருக்காளா அந்த முத்துப்பாண்டி, அவங்கிட்ட கூப்பிட்டு சொல்லு. முடிஞ்சா அது ஊருக்கே அதை திருப்பி அனுப்பி வை. அதுக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா? எதுக்கு அங்க வந்து உக்காந்துக்கிட்டு? ஹிலே, அவன் என்ன சொல்ல போறானோ தெரியல. ஹிலே சம்முவம், ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த பொம்பளை தானா இங்க வரல. நிச்சயமா இந்த ஆளுதான் வக்கீல வச்சு வாதாடி வெளியில கொண்டு வந்திருக்கிறாப்ல. அந்த பொம்பளை அது அவ வாயாலேயே சொல்லுதா. அத்த இப்ப நான் சாந்தமா இருக்கேன், ஆனா எப்பவும் இப்படியே இருக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு அங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னு வையே, நான் பாத்துக்கிட்டு சும்மா நிக்க மாட்டேன்னு அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையே. டென்ஷன் ஆகாதடா. நீ சொல்றதுதான் கரெக்ட். விஷயத்தை முத்துப்பாண்டி கிட்ட விட்டுறலாம். எல்லாம் அவன் பாத்துப்பான். போனு கொடு. மா, நீ முதல்ல அண்ணனை தனியா கூப்பிட்டு பேசு. அவன் கையில பொறுப்பை கொடுத்துரு. ஏட்டி பரணி, எங்க அண்ணன் ஒரு தடவையாவது வந்துட்டு போவேனாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க வந்து நேர்ல பேசினா அந்த அத்தை கோத்தை தூண்டி விட்டு சண்டை போடணும் தான் நினைப்பா. இதுக்கு சரியான ஆளு முத்துப்பாண்டி தான். நீங்க 2 பேரும் அவன் கிட்ட பேசுங்க. ஓகே? சரி டி, அவன்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு தகவல் சொல்லுதேன். வச்சிருவா? சரிம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.